Hello students, welcome you all to the video lecture on chapter number 4 data handling. இன்னைக்கு நம்ம வந்து example 1 பார்க்க போறோம். Example 1 பாத்தீங்கன்னா adjoining pie chart கொடுத்திருக்காங்க. Okay, which gives the expenditure. Expenditure வந்து percentageல கொடுத்திருக்காங்க. Okay, அதே மாதிரி savings of the familyயும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே per monthக்கு கொடுத்திருக்காங்க. Okay, so என்னென்னலாம் expenditure ஆகுது, என்ன வந்து savings அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க. On which item the expenditure was maximum. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும்போது எந்த ஐட்டமில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ 25, 10, 15, 25, 10 அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது? கண்டிப்பாக 25%, அதாவது ஃபுட்டில் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் மேக்ஸிமம் ஆன் ஃபுட். ஓகே, ஃபுட்டில் தான் நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது. ஓகே, எவ்வளோ ஆகுதுன்னெலாம் கேட்கல, எந்த ஐட்டமில் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க, அது கண்டிப்பாக ஃபுட். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் விச் ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. எந்த ஐட்டமோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டோட்டல் சேவிங்ஸோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15%. ஓகே, ஸோ இதே 15% எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 25, 10, 15. ஓகே, ஸோ இப்போ இங்கே தான் 15 இருக்குது. அப்போது எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் தான் வந்து சேவிங்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் is equal to total savings of the family. Okay, இதான் என்னோட செகண்ட் கொஸ்டின் ஓட ஆன்சர். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, if the monthly savings of the family is 3000. ஓகே, ஸோ அதாவது சேவிங்ஸோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மந்த்லி இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதோட 15% வந்து எவ்வளோன்னு சொல்கிறாங்க? 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு டோட்டல் அமௌண்ட்டில் 15% வந்து 3000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டோட்டல் அமௌண்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்படி இருக்குச்ச வாட் இஸ் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் க்ளோத்ஸ்? ஓகே, மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் க்ளோத்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அதாவது மந்த்லி சேவிங்ஸ் வந்து 3000 கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜும் நம்மளுக்கு தெரியும். க்ளோத்ஸில் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ வந்து எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது மந்த்லி நம்மளுக்கு 15% வந்து சேவிங்ஸ். ஓகே, 15% ஆஃப் வாட் என்ன, அதாவது எந்த டோட்டல் அமௌண்ட்டில் 15% வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க. தட் இஸ் நத்திங் பட் 3000. ஓகே, ஸோ அப்போ இந்த எக்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா என்னோட ஆக்சுவல் அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ 15%ன்றனால 15/100 இன்டூ எக்ஸ். ஓகே, ஈக்குவல் டு 3000. ஏன்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டோட 15% தான் 3000 கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் க்ளோத்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3000 ஓகே இன்டூ 100 டிவைடட் பை 15. ஓகே, இந்த பக்கம் போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ அப்போ 15 2s are 30. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே 00 இருக்குது. ஸோ அப்போ 2 4 zeros. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 20,000. மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து மந்த்லி வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 20,000. அப்போது வாட் இஸ் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் க்ளோத்ஸ்? அதை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் க்ளோத்ஸ் இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இது வந்து க்ளோத்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 10% ஆஃப் 20,000. கரெக்டா? ஏன்னா இதுதான் டோட்டல் அமௌண்ட். அப்போது 10/100 இன்டூ 20,000. இந்த 00 கேன்சல் ஆயிரும். 10 into 200 வந்து 2000. ஓகே, ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து தேர்ட் ப்ராப்ளம்க்கு 2000. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து க்ளோத்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம் பர் மந்த்? அரௌண்ட் 2000. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.